Sound. Action. இனியது இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாடத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் பட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலவா வற்றி போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீவெல்லாம் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன். நான் யாரு? காளிதாசன். நான் சொல்றதுதான் சட்டமா இருக்கணும். இது வரைக்கும் சட்டமா இல்லைன்னா இனிமே சட்டமா மாத்திர வேண்டியதுதான். சட்டமா மாத்துறது என்னப்பா, சட்டமா மாறிடும். என் பெரிய நான் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சட்டமா மாறிடனப்பா, சட்டமா மாத்திருவோம். அது இந்த டாக்ஸ் எவேஷன் பெரிய லெவல்ல எங்கெல்லாம் நடக்குது ராகவன்? காளிதாசன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கூட அதுல இருக்கு மேடம். போய் அவங்க இடத்த ரைட் பண்ண வேண்டியது தானே? நம்ம ஆஃபீஸ்லயும் ஃபேக்ட்ரிலையும் ஐடி காரனுங்க ரைடு பண்ணிக்கிறானுங்களா. நம்ம வீட்டில் இந்த கோல்டு, இந்த டாக்குமெண்ட், கேஷ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து சேஃப்டி பண்ணி விட்டுருன்னா. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். ராகவன், உங்க வீட்டை கொஞ்சம் செக் பண்ணு. நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அமௌண்ட்டை இப்பவே இங்கேயே தரேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மூடு கூட ஏத்த பேசிக்கிட்டு இருக்கேன். There are two terrorists, Kabilan and Azad. ரெண்டு பேரும் deadly terrorists. Intelligence reports show us that they are crossing over from Bangladesh into India. Azad and Kabilan should not escape. ரெண்டு பேரும் தப்பிக்க கூடாது. चक्रवर्ती, चक्रवर्ती, are you okay? आजाद, इंडिया के अंदर चले. और क्या? चलो चलो चले. Come on. சார், மர்டர் ஸ்பாட்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அந்த வண்டியில இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் செக் பண்ணி பார்த்ததுல அந்த 4 பேரை தவிர காளிதாஸோடைய எல்டர் சன் தேவதாசனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மேட்ச் ஆகுது சார். ஓகே, அரஸ்ட் தேவதாஸ். இல்லை, வாரண்ட்டுக்குதா? வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்க டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ். எஸ்,
இந்த கேஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அப்போது சென்னையில் இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கம், ப்ளீஸ் கம். நாம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். தாசன் கம்பெனி மூலமாக அவங்க ட்ராவல் ஏஜென்சி கவனிக்கிற சூரியதாசனை வச்சு அமெரிக்காவுக்கு 2 தீவிரவாதிகளை டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸோட உள்ள நோக்க ட்ரை பண்ண போகிறாங்களாம். நான் என்ன சொன்னேன் பாபா? உடனே டேவிட் சார் காதில் போடணும். சார் கூப்பிட்டீங்களா சார்? உள்ள வாங்க. நேத்துக்கு ஏபிசி எக்ஸ்போர்ட்ஸ்க்கு 3 சிங்கப்பூர் டிக்கெட்ஸ் அனுப்ப சொல்லியிருந்தேனே, அதை அனுப்பியாச்சா? இல்லை சார், இன்னைக்கு பண்ணிடல சார். வாட் யூ மீன் இன்னைக்கு பண்ணிடலாம்? இங்க வேலை செய்ய வந்தீங்களா இல்லை பொழுதுபோக்க வந்தீங்களா? இல்லை சார், நேத்தியே நினச்சேன் சார். நினைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டீங்களா? இருக்கிற பிரச்சனை இது வேற. இதுக்கு மேல பேசுனீங்க இப்போ வீட்டுக்கு அனுப்பிடுறேன். போங்க. இடியட். என்ன சூரியதாசன், அடடே, ரொம்ப கோபத்தில் இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன பாம்பேல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு? வாழ்க்கையில் சில வாட்டி தான் அதிர்ஷ்டம் திடீர்னு கதவை தட்டும். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு சார். அதிர்ஷ்டம் தட்டுற சத்தம் எங்க கேட்குது? எங்க தலை உருள்ற சத்தம் தான் கேட்குது. என்ன ரொம்ப வெறுப்பில் இருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு தெரியல ரமேஷ் ராஜ் சார், இங்க என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? தெரியும் தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆமாம், அப்பா எப்படி இருக்காரு? அதை ஏன் கேட்குறீங்க? ஒரே டென்ஷன்ல இருக்காரு. அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? வீடு, ஃபேக்டரி, ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் இன்கம் டேக்ஸ் ரைட். என்னோட டிராவல் ஏஜென்சி வேற நஷ்டத்தில் போகுது. ராகவன் மர்டர் கேஸில் அண்ணனை வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கோ ப்ரெஷர் வேற ஏறி போச்சு. இதில் சின்னம்மா வேற அவங்க பொண்ணை கூப்பிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எது எப்படி இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணீங்களேன். ரிலாக்ஸ் சூரியதாசன் சார், வாழ்க்கைனா அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதில் பிஸ்னஸ்னா அப்படி இப்படி இல்லாமல் இப்படி அப்படி கூட இருக்கும். இல்லை இல்லை ரமேஷ்ஜி, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு எல்லாம் புரியுது சூரியதாசன் சார். வாழ்க்கையில் முக்காவாசி பிரச்சனைக்கு பணம் இருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அதுதான் எங்களை விட்டு ஓடுதே சார். உங்களை விட்டு ஓடுதா? சூரியதாசன் சார், உலகம் உருண்டையாக இருக்கு. அது ஓடுனா கூட திரும்பி உங்ககிட்டயே சேர்ந்துடும். சார், உங்களோட புதிர்களை என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதை புரிஞ்சுக்கிற நிலைமையிலே நான் இல்லை. புரிஞ்சிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி சமயத்தில் தான் எங்களை மாதிரி நண்பர்கள் கண்டிப்பாக உதவுவாங்க. சூர்யா சார், உங்கள் கஷ்டங்கள்லாம் தீர வேண்டிய நேரம் வந்தாச்சு. எப்படி? 2 பேரை அமெரிக்காவுக்கு அனுப்பணும். அமெரிக்காவுக்கா? சரி. அந்த 2 பேரையும் அமெரிக்காவுக்கு அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வாயை திறந்து எவ்வளவு பணம் கேட்குறீங்களோ அது உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆகிடும். ஆஹா. எப்போ உங்கள் பேங்க்குக்கு பணம் கிரெடிட் ஆகிடுச்சோ உங்கள் எல்லா பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சொல்ல வர்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். 2 பேருக்கும் ஒரு பேப்பரும் கிடையாது, எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லை. இன்ஃபேக்ட் சட்டப்படி அவங்க உயிரோடையே இல்லை. அதை ரெடி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவங்கள சேஃபாக ஃப்ளைட் ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இது வேலை என்ன சிம்பிளா? வேலை ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வர்ற காசு ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது அளவுக்கு மீறி சட்டவிரோதமா தெரியுதே. அதுக்குத்தானே அந்த காசு. சட்டத்தை விரோதமாக பார்க்காம அதை நமக்கு சாதகமாக பண்ணிக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். சரி, யாரை அனுப்பணும்?
கபிலன் ஆசாத். கபிலன் ஆசாத் இவங்க 2 பேரும் டெரரிஸ்ட் இல்ல? இன்னுமா உயிரோட இருக்காங்க? உயிரோடு இருக்கிறதுனால தான் அவங்கள கொண்டு போய் அமெரிக்காவில் விட சொல்கிறேன். யார் எப்படி போனா என்ன, நமக்கு தேவை பணம். அதுவும் நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்கிற நிலைமையில் இன்னைக்கு தேதியில் மட்டும் இல்லை, நாளைய தேதியிலையும் உங்களுக்கு பணம் தான் தேவை. புரியுதா? நாளைய தேதியிலும் உங்களுக்கு பணம் தான் தேவை. இல்ல, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். அதிக நேரம் யோசிக்காதீங்க, உங்களுக்கு நஷ்டம்தான் மிஞ்சும். வர்ற வாய்ப்பை நழுவ விடாதீங்க. உங்கள் குடும்பம் லாபத்துக்காக என்ன வேணால் செய்யுங்கிறது அது இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு. நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லுங்க. வர மாட்டேங்குதே. வயசாச்சுன்னா அப்படிதான் வராது. இந்த மசாஜ் எங்க கத்துறீங்க மாஸ்டர்? தாய்லாந்துல. தாய்லாந்துல? எப்படி? என்னுடைய தாய்லாந்துல பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு. சி, நொச்சிக்கு போமா? அப்ப காலை ஒரு சுத்து சுத்துங்க. ஏலேலோ ஐலேசா ஏலேலோ. கீழே விடு மாஸ்டர். அப்பா. ஓ மாஸ்டர், இந்த வைரல் ஃபீவர் வந்ததுலேருந்து முட்டி கிட்டிலாம் சும்மா கட்டுற அளவுக்கு வலிக்குது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் தாய் சூப் கொண்டு வந்துடுறேன். என்னது தாய் சூப்பா? எஸ், தாய்லாந்து சூப். நான் என்னமோ நாய் சூப்புன்னு நினைச்சேன். நோ 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 நோ, தாய்லாந்து சூப். கொண்டாங்க மாஸ்டர், கொண்டு வாங்க. கொண்டாங்க. பாபா உங்ககிட்ட சொன்னதை பார்த்தா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியுது. காளிதாசன் குடும்பத்தில் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா சூரியதாசன் பணத்துக்காக என்ன வேணால் செய்வான்னு புரியுது. எஸ், கபிலன் ஆசாத் 2 டெரரிஸ்டும் சூரியதாசனை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. எல்லாம் இப்போ தெளிவாக புரியுது. இந்த நேரத்தில் நாம் ஏதாவது ஆக்ஷனுக்கு முயற்சி பண்ணோம்னா அவங்க பின் வாங்கிடுவாங்க, நம்ம வலையில் சிக்க மாட்டாங்க. இம்ரன், ஒன்று பண்ண, பாபா கிட்ட சொல்லி உன்னை செட்டப் பண்ணி உன்னை சூரியதாசன் அனுப்ப சொல்ல. உன்கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் பேப்பர்ஸ் இல்லாத மாதிரி காட்டிக்க. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் என்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு அவங்ககிட்ட சொல்லு. எவ்வளவு செலவானாலும் அமெரிக்காவில் இறங்குறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள்னு சொல்லு. ஒரு ஸ்மால் ஹஞ்ச், கபிலனும் ஆசாதோடையும் சேர்த்து ஒன்றையும் அனுப்ப அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஐ திங்க் இந்த தீவிரவாதிகளை பிடிக்க இந்த மெத்தட் கரெக்டாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஷியோர் அங்கிள், பாபா கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். குட். சூப் ரெடி. So quick, master. Yeah. Good. தாய்லாந்து சூப். மாஸ்டர் தான். சாப்பிட்டு பாருங்க. இந்த வாசனையிலேயே தாய்லாந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த மாசுடைய சூப் எப்படி இருக்கும்? தாய்லாந்து சூப். சாப்பிடுங்க. மாஸ்டர், இப்பலாம் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் தாய்லாந்துக்கார மாதிரியே இருக்கீங்க. ஆமாம்மா, கண்டிப்பா. இஸ் இட்? ஜாட மாறிட்டே வருதுல்ல? கபோகா. Thank you. சூப்பர். 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 சூப்பு தான் சூப்பர். மெதுவா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம். அப்புறம் மாஸ்டர் விருந்தோம் இல்ல, கன் பார்ட்டி. கபிலனுக்கும் ஆசாத்துக்கும் நான் ரெடி பண்ண வேண்டியதையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். புது பேர், ஊர், அப்பா, அம்மா, பிறந்த இடம், மதம், 2 பேருக்குமே எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். அவங்க உடம்புல இருக்கிற மச்சத்தை கூட மாற்றிட்டேன். ஷார்ட்டாக சொல்லப்போனால் 2 புது மனிதர்களையே பிறக்க வச்சு உருவாக்கிட்டேன்.
ரமேஷ் ராஜ் சார், கிட்டத்தட்ட நீங்க அந்த பிரம்மனாவே மாறிட்டீங்க. மனுஷன் நினைச்சா எதை வேணா உருவாக்கலாங்கிறது உங்களை பார்த்தாலே நம்பிக்கை வருது. நம்பிக்கை அதுதான் சார் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்தால் எதை வேணால் சாதிக்க முடியும். நல்லது கெட்டது அது எது வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கு நல்லதாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு கெடுதலாக இருக்கலாம். இன்னொருத்தருக்கு கெடுதலாக இருக்கிறது மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது சார். நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் நமக்கு நல்லது நடக்குதா, நமக்கு லாபம் வருமா, அதுதான் சார். அதான் சார் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனுக்கு அழகு. எஸ் 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 யூர் ரைட். எது அழகு எது இல்லைன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் உங்கள் பேச்சு மட்டும் நிஜமாவே அழகு சார். மே கமிங் சார். ம், கமன். ஜானின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார். என்னவா தெரியல சார். சரி, வர சொல்லு. குட் ஈவினிங் சார். வாங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் யார் நீங்க? சார், என் பேர் ஜானி. என்ன வேணும்? நிறைய வேணும். உட்காருங்க. ஒருத்தர் 2 பேர் பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இல்லைனா நான் பாம்பே தான் போய் ஆகணும். அங்கே போனால் என் வேலை ஈஸியாக நடக்கணும்னு ஒரு நம்பிக்கை. அப்படி என்ன வேலை அது? சார், நான் சுற்றி வச்சு பேச ஆசைப்படல. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு அண்ணன் தான் இருந்தான். அவனும் கிரிமினல் கேஸில் மாட்டி அடிக்கடி ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தவன். இப்போ அவனும் இல்லை. போன மாதம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். ஒரே ஒரு வயசான பாட்டி, அவங்களும் இன்றைக்கும் நாளைக்கு ஒன்று ஒரு முதியோரத்தில் இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் ஒழிச்சு வச்சிருந்த கொஞ்சம் காசு எங்கள் வீட்டில் ஒரு இடத்துல புதஞ்சிருந்தது. ஆனால் அது இப்போ என் கையில் மாட்டியிருக்கு. எப்போ போவேன் எப்படி போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அமெரிக்காவுக்கு போய் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. அங்கே இறக்கி விட்டா அவங்க என்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம நாட்டில் இங்கே 1008 சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதுபடி நடந்தால் நான் இந்த ஜென்மத்தில் அமெரிக்காவுக்கு போக முடியாது. எனக்கு நீங்கள் எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் செய்ய முடியுமா முடியாதுங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் என்னால் செய்ய முடியுங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களால் முடியுமா முடியாதான்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. உங்களால் முடியும்னா என் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இல்லைனா இன்றைக்கி நைட்டே பாம்பே கிளம்பிடுவேன். அங்கே அந்த வேலையை முடிச்சிடுவாங்க ஈஸியாக. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. காசு இருந்தால் அங்கே என்ன வேணாலும் முடிக்கலாம். இது அட்வான்ஸ். மிச்சம் எவ்வளோ ஆகுமோ அதை கேஷாக கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களால் முடியுமா முடியாதா, அது மட்டும்தான். முடியாதுன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. ரொம்ப வேகமாக தான் இருக்கீங்க. இதே வேகத்தில் உங்கள் பணத்தை வேற யாராவது வாங்கி ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன செய்வீங்க? சார், வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையில் தான் சார் ஓடுது. நானே இதை கொடுக்குறத கள்ள நோட்டாக கொடுத்தா வாங்குறவன் என்ன செய்ய போகிறான்? குட் ஜோக். அமெரிக்காவுக்கு நான் போய் தான் ஆகணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆகணும். அதுக்கு சில பேரை நம்பி தான் ஆகணும். சரி, உங்ககிட்ட என்னதான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு? டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நான் சட்டப்படி போயிடுவேனே. என்னை அனுப்புறதுக்கு 1000 பேர் இருக்காங்களே. $5 லட்சம் ஆகும். இந்த $1 லட்சம் அட்வான்ஸ் போக உங்கள் பெட்டியை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு வாரத்தில் எங்களை வந்து சந்திச்சா நீங்கள் போக வேண்டிய பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம். அது மட்டும் இல்லை ஜானி, இன்னும் 2 நாளில் 2 லட்சம் இங்கே இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் 3 லட்சத்தை இங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கு. அப்போது மொத்தமாக ஒரு 6-7 லட்ச ரூபான்னு சொல்லுங்கள். அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. யார் வேணாலும் அனுப்பிச்சிடுவீங்க. எஸ்,
கரெக்ட், கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஆகும். என்ன ஜானி, எங்க டேர்ம்ஸ் ஓகேவா? காசு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னை முழுசா பத்திரமா அமெரிக்காவில் கொண்டு போய் விடுறது உங்க பொறுப்பு. என்ன டீலா? பணம் வருதுல்ல, அப்போ டீல் ஓகே தான். புன்னகை பூமியே வன்முறை வெள்ளோட்டமா, பூக்களின் மடியிலே புயல்களின் கொண்டாட்டமா, அன்பை ஏந்தும் கைகளில் ஆயுதம் கூட ஏந்துவோம், விண்ணில் நீந்தும் நிலாவிலே வெற்றி கொடியை நாட்டுவோம், தலை நிமிர்ந்தார் அந்திவானம் தங்க மணிமுடியா மாறி போகும், சூழும் பகையை வெல்வோம், எதிலும் முதன்மை கொள்வோம், வாழும் நாட்கள் வரலாறு பாட வாகை போக்கள் நம் தோழியாட, வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே, தன் நம்பிக்கை உற்சவமே, எமர்ஜென்சி ஆக்ஷன் துணிவோடு ஆற்றிடுவோம், ஒன்றாகி அணித்திரள்வோம், புது உலகை படைத்திடுவோம், எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன். ஆக்ஷன் இன்றி இயக்கங்கள் இல்லை, முடங்கி கிடந்தால் விடியாது, சூரியன் போல நீ தொள்ளி நின்றால் இருளின் சாயம் படியாது, நாட்டுக்கென்ன நாம் செய்தோம் என்று எண்ணி பார்த்து உழைப்போமே, வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே.